Hi students, 10th chapter Differential Calculus, Differentiability and Methods of Differentiation, Exercise 10.3, 22nd sum, y equal to sin cube x plus cos cube x. Okay, I will take u equal to sin x, v equal to cos x. Power விட்டுட்டு sin x cos x எடுத்துக்கிறேன். du by dx sin x differentiate பண்ணா cos x. dv by dx cos x differentiate பண்ணா minus sin x. அப்போ அந்த y எப்படி சேஞ்ச் ஆயிரும்? y equal to இதை u ன்னு எடுத்தோம். அப்போ u cube plus v cube. dy by dx equal to u cube differentiate பண்ணா 3u squared with respect to x u other variable அதனால ஒரு du by dx வரும் plus v cube differentiate பண்ணும்போது 3v squared v other variable அப்போ dv by dx. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது அதர் வேரியபிளாக இருந்துச்சுன்னா கூட du by dx dv by dx சேர்க்கணும். 3 இன்ட்டு யூ ஸ்கொயருக்கு பதில் என்ன எடுத்தோம்? யூக்கு பதிலாக சைன், அப்போ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் du by dxனா காஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 v ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் dv by dx மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, இன் திஸ் டேர்ம் 3 காமன், 1 சைன் எக்ஸ் காமன், ஒரு காஸ் எக்ஸ் காமன், sin x காமன் cos x காமன். அப்போ பேலன்ஸ் 3 sin x cos x காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்மில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு sin x இருக்கும், sin x. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ். இந்த 3 sin x cos x வெளியே எடுத்தோம்னா இங்கே ஒரு cos x இருக்கும். அப்போ sin x மைனஸ் cos x we get a answer. ஓகே, 23rd sum, y equal to sin squared cos kx, y equal to sin square cos kx, u equal to cos kx I will take. Okay, u equal to cos kx, y equal to அப்படி என்ன மாறிடும்? sin squared u, y equal to sin squared u, du by dx equal to cos kx differentiate பண்ணும்போது cos differentiate பண்ணும்போது minus sin kx, வெறும் cos. ஓகே, காசு பண்ணும்போது மைனஸ் சைன், இந்த இருக்கட்டாமல் அப்படி போடும், மைனஸ் சைன் kx. திரும்ப இந்த கேஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கேஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு கே ஏற்கனவே பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ இந்த காஸ் 2xன்னு வந்துச்சுன்னா மைனஸ் சைன் 2x இன்ட்டு 2ன்னு வரும். இங்கே கே இருக்கிறதுனால மைனஸ் சைன் கேஎக்ஸ் இன்ட்டு கே. ஓகே, இங்கே டிஒய் பை டியூ, ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு யூ, டிஒய் பை டியூ சைன் ஸ்கொயர்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது, சைன் ஸ்கொயர்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவரை பார்க்கணும். பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும் இல்லையா? நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன செய்வோம்? 2xன்னு எழுதுவோம்ல, அதே மெத்தடில் சைன் ஸ்கொயர்டு யூவை 2 சைன் யூன்னு எழுதிக்கிறோம். திரும்ப இந்த சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காஸ் யூன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, அப்போ 2 சைன் யூ காஸ் யூ, சைன் ஸ்கொயர்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 சைன் யூ காஸ் யூ திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும், ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. ஓகே, அப்போ du by dx ஈக்குவல் டு மைனஸ் கே சைன் கேஎக்ஸ்னு எழுதிக்கிறான். இப்போ dy by dx ஃபார்முலா என்னது? dy by du இன்ட்டு du by dx செயின் ரூல். dy by du என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2 sin u cos u, dy by du 2 sin u cos u, du by dx மைனஸ் k sin kx. ஓகே, அந்த 2 sin u cos u நான் எப்படி எழுதிக்கலாம்? ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா sin 2u. ஓகே, அந்த டேர்மை நான் sin 2 sin u cos u sin 2u போட்டேன். இப்போ இங்கே மைனஸ் கே, இந்த டேர்முக்கு பதிலாக sin 2u sin kx. ஓகே, இப்போ மைனஸ் கே எல்லா டேர்மையும் எக்ஸ்ட்ராமாக மாற்றணும். இங்கே u இருக்குது, அப்போ sin 2 uன்னு என்ன எடுத்தோம்? cos kx. அப்போ யூக்கு பதிலாக cos kx இன்ட்டு sin kx we get a answer. ஓகே, 24th sum, y equal to 1 plus cos squared x whole power 6, u equal to 1 plus cos squared x ப்ராக்கெட்டில் இருக்கிறத 1 plus cos squared x, y equal to u power 6, இதை யூன்னு எடுத்தோம், அப்போ u power 6. ஓகே, அப்போ du by dx என்ன ஆகும்? 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, cos squared x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ தான் sin squared x பார்த்தோம் இல்லையா? அதே மெத்தட் தான். பவர் 2வை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறோம், 2 cos x. திரும்ப இந்த cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மைனஸ் sin x. ஓகே, பவர் இருந்தால் பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பவர் மெத்தட் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் பண்ணிடணும். 2 cos x, திரும்ப இந்த cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மைனஸ் sin x. இப்போ y ஈக்குவல் டு u பவர் 6, அப்போ 6 u பவர் 5. ஓகே, dy by dx ஈக்குவல் டு dy by du இன்ட்டு du by dx, dy by du 6 u பவர் 5, du by dx 2
காஸ் சைன் எக்ஸ் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -2 sin x cos 6ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ 6u பதிலாக 1 + cos squared x whole power 5. இந்த 2 sin x cos 6க்கு இப்போ தான் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா பார்த்தோம், sin 2x. ஓகே, அப்போ மைனஸ் sin 2x. இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். -6 sin 2x 1 + cos squared x whole power 5. We get a answer. 25 y = e power 3x divided by 1 + e power x. ஓகே, இதை நான் அப்படி u by v மெத்தடில் அப்படி டைரெக்டாக போட போகிறேன். இதை நான் எதுவும் u yலாம் சேஞ்ச் பண்ணலை. y = e power 3x divided by 1 + e power x u by v மெத்தட் கோஷன் ரூலில் அப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். dy by dx = v ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? v u dash minus u v dash divided by v square. ஓகே, இதுதான் ஃபார்முலா. v u dash minus u v dash divided by v square. ஓகே, இப்போ dy by dx vக்கு பதிலாக 1 + e power x u dash e power 3x whole dash minus u e power 3x v dash 1 + e power x whole dash v squared 1 + e power x whole square. ஓகே, இப்போ 1 + e power x e power 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? e power 3x into 3 e power 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power 3x அப்படி வரும். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணி into 3 minus e power 3x 1 + e power x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 e power x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power x. ஓகே, ஜஸ்ட் மல்டிப்ளை 3 e power x into 1 3 e power x. அதே மாதிரி 3 e power x into e power 3x into e power x பவர் ஆட் பண்ணணும் இல்லையா? மல்டிப்ளேயில் பவர் ஆட் ஆகும். அப்போ e power 4x ஆயிரும். அப்போ 3 e power 4x. சிமிலர்லி இங்கே -e power 4x divided by 1 + e power x whole square 3 e power 3x இங்கே 3 - 1 சேம் டேர்ம் நம்பரை மட்டும் சப்ராக்ட் பண்ணுறோம். 3 - 1 + 2 e power 4x divided by 1 + e power x whole square. ஓகே, 26th sum y = root of x plus root x. ஓகே, x plus root x இதை ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். u = இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை x plus root x y = u power 1/2 u power 1/2ன்னு போடலாம் அல்லது root uன்னு வச்சுக்கலாம். இப்போ du by dxனால் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ப்ளஸ் root x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/2 root x. dy by du டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/2 முன்னாடி வரும் u power 1/2 minus 1 minus 1/2 ஆகும். 1/2 u power minus 1/2. ஓகே, இப்போ dy by dx = dy by du into du by dx. dy by duக்கு பதிலாக கண்டுபிடிச்சதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். du by dxக்கு பதிலாக 1 + 1/2 root x. இப்போ யூக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 1/2 யூக்கு என்ன எடுத்தோம்? x plus root x whole power minus 1/2. இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா 2 root x cross multiply 2 root x plus 1 divided by 2 root x. ஓகே, இப்போ இந்த டேர்மில் பவரில் மைனஸ் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் வந்துடும். பவர் 1/2 இருக்கிறதுனால ரூட் ஆயிரும். அப்போ 1/2 1/root of x plus root x. பவர் 1/2 இருக்கிறதுனால ரூட். ஓகே, நெகட்டிவ் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் வந்துருச்சு. இப்போ 2 root x plus 1 divided by 2 root x. இப்போ இந்த டேர்மில் நியூமரேட்டரில் இந்த டேர்ம் மட்டும் இருக்குது. அப்போ 2 root x plus 1 divided by 2 into 2 4 root x x plus root x. Okay, we get a answer. 27th sum y = e power x cos x. e power x cos x u = x cos x. இந்த பவர் அப்படி நான் x cos x uன்னு எடுத்துக்கிறேன். இப்போ y = e power u. y = e power u. du by dx, see that one? 2x terms, uv method. Okay, uv method x வச்சுக்கிறோம், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். cos x வச்சுக்கிறோம், x டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒரு டேர்மை வச்சுட்டு ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும், ப்ளஸ் அனதர் டேர்மை வச்சுட்டு அடுத்ததை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ x cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -sin x ப்ளஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகே, இப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம்? x into minus x sin x plus cos x. ஃபஸ்ட்டு இந்த cos x டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். cos x minus x sin x. dy by du
dy by du e power u தான் y e power u டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power u தான் இல்லை அப்போ dy by dx equal to dy by du into du by dx அப்போ e power u du by dx என்ன கண்டுபிடிச்சோம் cos x minus x sin x அப்போ uக்கு பதிலாக x cos x சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் ஓகே 28th sum y equal to root of x plus root of x plus root x ஓகே 3 ரூட் இருக்குது இந்த டேர்மை கொஞ்சம் சின்சியராக கவனிக்கணும் u equal to x plus root of x plus root xன்னு எடுத்துக்கிறேன் உள்ளே இருக்க டேர்மை நான் என்ன எடுத்துக்கிறேன் uன்னு எடுத்துக்கிறேன் அப்போ y equal to root u ஆயிரும் இந்த டேர்ம் uனா y என்ன ஆயிரும் root u ஆயிரும் இப்போ du by dx x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஓகே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 இது மொத்தம் ரூட் எக்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோ இது மொத்தம் ரூட் டேர்ம் இந்த ரூட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் 1/2 ரூட் டேர்ம் இப்படி தானே படிச்சிருக்கோம் அப்போ 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஓகே திரும்ப இன்சைடு ப்ராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் 1 இந்த மொத்த டேர்மையும் டிஃபரன்ஷியேட் பண்ணது தான் இந்த டேர்ம் root of x plus root x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 root of x plus root x இப்போ இன்சைடில் இருக்க ப்ராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் ஓகே கேர்ஃபுல்லாக போடணும் y ஈக்குவல் டு ரூட் யூ dy by du 1/2 ரூட் யூ ரூட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் யூ ஓகே இப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 ப்ளஸ் இது நியூமரேட்டர் 1 ப்ளஸ் 1/2 root x divided by 2 root x plus root x ஓகே இப்போ இங்கே இந்த டேர்மில் எல்சிஎம் எடுத்துக்கலாம் நியூமரேட்டர் எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும் கிராஸ் மல்டிப்ளை 2 root x plus 1 2 root x plus 1 divided by 2 root x இருக்கும் அதை நான் கீழே கொண்டு வந்துட்டேன் ஏற்கனவே இங்கே 2 into 2 இருக்குது 4 root x இங்கே கீழே இருக்க டினாமினேட்டர் x plus root x ஒரு ஸ்டெப்பை நான் எழுதாமல் டைரெக்டாக எழுதியிருக்கேன் இங்கே டிவைடட் பை 2 ரூட் எக்ஸ் போடணும் எல்சிஎம் எடுக்கும்போது அதை நான் அப்படி கீழே கொண்டு வந்துட்டேன் 1 ப்ளஸ் இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் எக்ஸ்னு வரும் இந்த டிவைடட் பை 2 ரூட் எக்ஸை இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன் 4 ரூட் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஓகே dy by dx dy by du into du by dx dy by du 1/2 root u du by dx கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ ரூட் யூக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஓகே இப்போ இந்த டேர்மில் திரும்ப எல்சிஎம் எடுக்க போகிறோம் நம்ம கண்டுபிடிச்ச டேர்மில் திரும்ப எல்சிஎம் எடுக்க போகிறோம் இப்போ இந்த டேர்ம் கிராஸ் மல்டிப்ளை ஆகும் இல்லையா 4 ரூட் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த டேர்ம் முடிஞ்சல் இந்த டேர்மை போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இந்த டேர்மில் சி த நியூமரேட்டர் இதுதான் நியூமரேட்டர் அப்போ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன் 4 ரூட் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகே டினாமினேட்டர் 4 2s are 8 ஃபஸ்ட்டு ரூட் எக்ஸ் டேர்ம் அடுத்து ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஓகே எல்லா டேர்மையும் எழுதியாச்சு வி கெட் அ ஆன்சர் ஓகே 29th sum y equal to sin tan root sin x இங்கே 3 டேர்ம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இந்த லாஸ்ட்டு டேர்மை நான் யூன்னு எடுத்துக்கிறேன் u equal to root sin x ஓகே v equal to tan u ஆயிரும் இதை யூன்னு எடுத்தோம் v equal to tan u ஆயிரும் y equal to sin இது மொத்தமும் சேர்த்து தான் vன்னு எடுத்திருக்கோம் அப்போ sin v ஆயிரும் ஓகே u equal to இந்த டேர்ம் v equal to இந்த டேர்ம் y equal to இந்த டேர்ம் ஃபுல்லாக ஓகே du by dx equal to root sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 root sin x sin x டிஃபரன்ஷியேட் பண்ணி into cos x பண்ணணும் இட்ஸ் a very important step ஓகே ரூட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 root sin x திரும்ப sin x டிஃபரன்ஷியேட் பண்ணி into cos x dv by du with respect to u அப்போ dv by du equal to tan u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant square u ஓகே இங்கே dy by dv y with respect to v இப்போ dy by dv equal to sin v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos v ஓகே செயின் ரூலை நான் எப்படி எழுதிக்கிறேன் பாரு dy by dx equal to dy by dv dv by du
du by dx. எனக்கு dy by dx இங்கே வரும். ஓகே, dy by dv, dv by du, du by dx, dy by dx ஆயிரும். ஓகே, dy by dv என்ன கண்டுபிடிச்சோம்? cos v. dv by du என்ன கண்டுபிடிச்சோம்? secant square u. du by dx என்ன கண்டுபிடிச்சோம்? 1/2 root sin x cos x. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ uv எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். cos vக்கு பதிலாக என்ன அர்த்தம்? tan u. ஓகே, secant squared uக்கு பதிலாக என்ன அர்த்தம்? root sin x. இந்த டேர்மை cos x divided by 2 root sin x எழுதியிருக்கேன். இப்போ திரும்ப இந்த இடத்துல எனக்கு x டேர்ம் இல்லை இல்லையா? அப்போ இங்கே நான் x டேர்ம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ dy by dx equal to cos tan uக்கு பதிலாக root sin x secant squared root sin x cos x divided by 2 root sin x. We get a answer. Okay, 30th sum. 30th sum, very important sum. Y equal to sin inverse of 1 minus x square divided by 1 plus x square. இந்த டேர்மில் இந்த ப்ராக்கெட்டை நான் அப்படியே யூன்னு எடுத்துக்கிறேன். u equal to 1 minus x square divided by 1 plus x square. ஓகே, அப்போ y equal to என்ன கிடைக்கும்? sin inverse of u. ஓகேயா, du by dx u by v மெத்தட் கேர்ஃபுல்லாக போடணும். u by v மெத்தட். ஃபஸ்ட்டு v 1 plus x square, அடுத்து 1 minus x squared whole dash minus 1 minus x squared 1 plus x squared whole dash divided by v squared 1 plus x squared whole square. ஓகே, இப்போ 1 plus x squared அப்படியே வச்சுக்கிட்டோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, மைனஸ் x squared டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2x மைனஸ் 1 மைனஸ் x squared அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த இதில் இந்த டேர்ம் 0, இது 2x ஆயிரும் divided by 1 plus x squared whole square. Okay, just to multiply minus 2x, this one is minus 2x cube. இந்த டேர்மில் இந்த மைனஸையும் சேர்த்து பண்ணணும். இங்கே 2x minus minus 2x 2x cube minus into minus plus 2x cube minus 2x cube plus 2x cube cancel. Okay, denominator right as it is. Minus 2x minus 2x minus 4x divided by 1 plus x squared whole square. du by dx கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ dy by du கண்டுபிடிக்கணும். sin inverse of u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin inverse of u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by root of 1 minus c squared ஃபார்முலா. டிக்ராமெட்ரி டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஃபார்முலா தரவாக இருக்கணும். 1 by root of 1 minus u squared. அப்போ 1 by root of 1 minus யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? 1 minus x squared divided by 1 plus x squared whole squareன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த டேர்ம் என்ன பண்ணலாம்? இதுவும் ஹோல் ஸ்கொயர், இதுவும் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ரெண்டு செப்பரேட்டாக பிரித்து எழுதிட்டு எல்சிஎம் எடுக்கலாம். நான் டைரெக்டாக எல்சிஎம் எடுக்கிறேன். 1 by root of இந்த டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை ஆகும் இல்லையா? எல்சிஎம் எடுத்தால் 1 plus x squared whole square minus 1 minus x squared whole square divided by 1 plus x squared whole square. ஓகே, இங்கே ஒரு ஸ்டெப்பு என்ன எழுதணும்? 1 minus x squared whole square divided by 1 plus x squared whole square. ரெண்டுக்கும் செப்பரேட்டாக ஹோல் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். எல்சிஎம் எடுக்கும்போது இந்த டேர்ம் இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். 1 minus x squared whole square minus 1 minus x squared whole square. 1 plus x squared whole square minus 1 minus x squared whole square divided by denominator 1 plus x squared whole square. ஓகே, ரூட் ஆஃப். இப்போ இந்த டேர்மில் இந்த ரூட் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் டேர்மும் ரூட் டேர்மும் கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டர் உள்ள ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இந்த டேர்மில் கேன்சல் பண்ண முடியாது, மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ண முடியாது. ஓகேயா, இப்போ செப்பரேட் டேர்மில் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ இந்த ரூட் டேர்மும் இந்த ஸ்கொயர் டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ டினாமினேட்டரில் ஸ்கொயர் வராது. அப்போ இந்த டினாமினேட்டர் அப்படி நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். 1 plus x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சொன்னது புரிஞ்சா? டினாமினேட்டரில் இங்கே மட்டும் ரூட் டேர்ம் இருக்குது. இதை நான் a plus b whole square a minus b whole square ஃபார்முலாவில் போட போகிறேன். அப்போ ரூட் ஆஃப் a square 1 square 1 plus x square whole square x power 4 plus 2ab 2abனா 2x square. ஓகே, இங்கே மைனஸ், இந்த மைனஸையும் உள்ளே அப்படி கொண்டு வர போகிறேன். இங்கே 1 square 1 minus 1 x power 4 b squareனா x power 4, இந்த மைனஸ் வரும்போது மைனஸ் x power 4 minus 2ab, இங்கே minus 2x square வரும். இந்த மைனஸ் ஓடும்போது ப்ளஸ் 2x square ஆயிரும். இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ நியூமரேட்டர் 1 plus x square divided by root of 4x square 2x square plus 2x square 4x square. இப்போ 1 plus x square ரூட்டை ரிமூவ் பண்ணிடலாம்.
4க்கு என்ன ஆயிரும் 2 ஆயிரும் இது x ஆயிரும் ஓகேயா செயின் ரூல் ஃபார்முலா dy by dx equal to dy by du into du by dx dy by du என்ன கண்டுபிடிச்சோம் the 1 plus x square divided by 2x du by dx என்ன கண்டுபிடிச்சோம் minus 4x divided by 1 plus x square whole square இப்போ ஒரு x cancel ஆயிரும் 2 cancel ஆயிடுச்சு இங்கே ஒரு 1 plus x square 1 plus x square cancel okay balance numerator minus 2 divided by 1 plus x square we get a answer okay அந்த ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக போடணும் easy method okay thank you students